வெல்கம் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீட்டில் ஆன்மீக சேனலின் அன்பான வணக்கங்கள். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர நாள் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில்தான் மிக அதிகமாக தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது. இத்தகைய சிறப்புமிக்க நாளில் வழிபாடு செய்வதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து பூஜைகள் செய்ய வேண்டும். எந்த ஒரு கடவுளுக்கும் பூஜை செய்ய ஆரம்பிக்கும் முன் குலதெய்வத்தை தான் வணங்க வேண்டும். குலதெய்வம் நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவர்கள். குலதெய்வங்கள் கர்மவினைகளை நீக்க வல்லவை. பௌர்ணமி நாளில் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு படையலிடும் உணவை வைநேத்தியமாக செய்து வேண்டிக் கொள்ளலாம். குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் மகத்தான பலன்களை பெறலாம். வீட்டில் இதுவரை இருந்த தரித்திர நிலையில் இருந்து விடுபடலாம். பங்குனி உத்திர திருநாளில், அதாவது பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் நிகழப்போவதாக சொல்கிறார்கள். சந்திர கிரகணம் ஐரோப்பா, வடக்கு மற்றும் கிழக்கு ஆசியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் மட்டுமே தெரியும். இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரிய வாய்ப்பில்லை. கிரகணத்தால் எந்த பாதிப்பும் இங்கு ஏற்படாது. பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது தோன்றும் பௌர்ணமி நிலவு மிக பெரியதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும். இதன் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், 12வது மாதம் பங்குனி மாதமாகவும் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமாகவும் இருக்கிறது. சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்யும் கடைசி மாதம் என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் ஒளி தரக்கூடிய சூரியனையும் வழிபட வேண்டும். இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்து வழிபடலாம். எல்லா தெய்வ திருமணங்களும் இந்த பங்குனி உத்திர திருநாளன்றுதான் நடைபெற்றது. சிவபெருமான் பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாராயணருக்கு காட்சி தந்துள்ள நாளும் இந்நாளே. சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் உயிர் பெற்றது இத்திருநாளில்தான். முருகக் கடவுள் தெய்வானையை இத்திருநாளில்தான் திருமணம் செய்து கொண்டார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், இந்திராணி தேவேந்திரன், 27 நட்சத்திரங்கள், சந்திரன் ஆகிய திருமணங்கள் பங்குனி உத்திர தினத்தன்றுதான் நடைபெற்றது. நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்ததும், மகாலட்சுமி நாராயணின் மார்பில் அமர்ந்ததும், சரஸ்வதி பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்ததும் பங்குனி உத்திர திருநாளன்றுதான். ஸ்ரீராமன் சீத்தை திருமணமும், லட்சுமணன் ஊர்மிளா திருமணமும், பரதன் மாண்டவி, சத்ருகணன் ஸ்ருதக்ரீத்தி திருமணமும் இந்த திருநாளில்தான் நடைபெற்றது. பங்குனி உத்திர திருநாளில் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்றதால் பங்குனி மாதம் மிகவும் சிறப்புடையதாகும். இந்த புனித நாளில் விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்றும் கூறுவார்கள். கல்யாணமாகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் உடனே திருமணம் நடக்கும். திருமலப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் என்பார்கள். பங்குனி உத்திர திருநாளன்று எல்லா தெய்வங்களையும் தூய எண்ணங்களோடு வணங்கி எப்போதும் இயன்றவரை தான தர்மங்கள் செய்யுங்கள். ஆசி பெறுங்கள். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இது போன்ற பதிவுகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் என நம்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது மன தூய்மை. மன தூய்மை அடைய வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.